ஹாய் எவ்ரிவன், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ஆல்பர்ட்டாவோட கேபிட்டலான எட்மண்டன் நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம கிளம்புனோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் டிரைவ் இது. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்மண்டனில் என்ன இருக்குது, எட்மண்டனில் என்ன ஸ்பெஷலு, எட்மண்டனில் எங்கெங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெட்டியரில் வந்து டிம் ஹார்டன்ஸில் நிறுத்தியிருக்கோம். ஒரு ஸ்டீப் டீ ராப் எல்லாமே வாங்கியிருக்கோம். இப்போ வந்து இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பிளானுன்னு வந்து பார்த்திங்கன்னா எட்மண்டன் தான் வந்து போகிறோம். இங்கேருந்து எட்மண்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் வந்து இருக்குது. நம்ம எட்மண்டனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து எங்கே போக போகிறோம்னா எட்மண்டனோட சட்டமன்றத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு யுவி ஸ்டுடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ 1.5 மணி நேரம் ட்ராவல் கழிச்சு இப்போ வந்து எட்மண்டன் வந்தாச்சு. எட்மண்டன்லாம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து எட்மண்டனோட சட்டமன்றத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து கார் பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 hours வந்து பார்க்கிங் ஃப்ரீ. நம்ம வந்து இப்போதைக்கு பார்க் பண்ணியாச்சு. 2 hours நம்ம வந்துடலாம். இந்த பார்க்கிங் எங்கே இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ சட்டமன்றத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பில்டிங் முன்னாடி ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. தண்ணியோட சத்தம் அவ்வளோ இனிமையாக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் டே வந்து இந்த ஃபவுண்டைன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நைட்டு வந்து லைட்டிங்கோட பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டாவோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பில்டிங்கு. இதை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா த லெஜ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் கூப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு சட்டமன்றம் இருக்கோ அதே மாதிரி ஆல்பர்ட்டா அப்படின்றது கனடாவில் ஒரு ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டுக்கான சட்டமன்றம் வந்து இதுதான். ஆனால் ஆல்பர்ட்டாவோட சட்டமன்றத்தோட பில்டிங் முன்னாடி தான் நம்ம வந்து நிற்கிறோம். கனடாவில் உள்ள அரசியலமைப்பும் இந்தியாவில் உள்ள அரசியலமைப்பும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா 2 பக்கமே வந்து பிரிட்டிஷ் தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி கரண்ட்டாக தளபதி விஜய் வந்து எப்படி சீஃப் மினிஸ்டராக இருக்காரோ அதே மாதிரி இங்கே டேனியல் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. இவங்களும் வந்து இவங்க ப்ரீமியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1907 1913 வரைக்கும் இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் வந்து ஸ்டோனாலையும் மார்பிள்ஸாலையும் வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ உள்ளே போயிட்டு இந்த பில்டிங்கை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். உள்ளே வந்து ஃபில்மிங் வந்து நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நம்ம உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி 234 தொகுதிகள் இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்பர்ட்டாவில் 87 தொகுதி வந்து இருக்குது. 87 எம்எல்ஏ வந்து இந்த சட்டமன்றத்துக்கு வந்து வருவாங்க. நம்ம ஊரில் எப்படி 2 கட்சி முன்னே இருந்துச்சோ டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 பெருங்கட்சி தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூசிபி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்டிபி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்படின்னா யூசிபி தான் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அதில் ஜெயித்தவங்க தான் வந்துட்டு டேனியல் ஸ்மித். அவங்க தான் வந்து இங்கே வந்து முதலமைச்சராக இருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி கவர்னர் இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து கவர்னர் இருக்காங்க. நம்ம ஊர் கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. இங்கே உள்ள கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சார்லஸ்க்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே வந்து இருப்பாங்க. நம்ம ஊரில் கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்ஸ் பாஸ் பண்ணால் அதுக்கு வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர் வந்து நியூஸ் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக தெரிவாங்க. பட் இங்கே உள்ள கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே அப்போஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க வந்து பில்ஸ் என்னென்ன பில்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து இவங்க வந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து சைன் பண்ணிடுவாங்க. இந்த ஊர் கவர்னர் வந்து நியூஸ் சேனலில் வர்றதே வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு எம்பி எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து 39 மினிஸ்டர்ஸ் வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைப்போம். அதே மாதிரி ஆல்பர்ட்டாவில் 37 மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது அசம்பிளியோட உள்ளே வந்து போகிறோம். அதுக்காக நம்ம வந்து இங்கே பில்டிங் டூருன்னு சொல்லி நம்ம புக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம புக் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock. இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நல்ல விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் செக்இன் பண்ணோம். ஐடி கார்டு கொடுத்தாங்க. ஐடி கார்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1959 குயின் எலிசபெத் II வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காக இந்த வாட்டர் ஃபவுண்டைனை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டைனுக்கும் இந்த பில்டிங்கில் உள்ள 5வது மாடிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது. நான் அது என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஃபவுண்டைன் மட்டும் இல்லை, இந்த ஃபவுண்டைனை சுற்றி நிறைய தூண்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்பிள்ஸில் வந்து கட்டப்பட்டது தான். இதில் இருக்க ஒவ்வொரு தூணுமே வந்து பார்த்திங்கன்னா 16 டன் வெயிட் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபவுண்டைனுக்கு மேலே டோம் இருக்குது. இந்த டோமில் வந்து பனைமரங்களை வந்து வளர்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து மார்பிளில் செய்யப்பட்ட படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சட்டசபையோட கதவுக்கிட்டே நம்மளை கூட்டிகிட்டு போய் விட்டுரும். 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த படிக்கட்டுகள் மூலிமா தான் பல அரசியல் தலைவர்கள் வந்து சட்டசபைக்கு போயிருக்காங்க.
வச்சுருக்காங்க. நானும் இப்போ அந்த படிக்கட்டு வழியாக தான் சட்டசபைக்குள்ளே போகிறேன். இந்த சட்டசபையோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் வந்து 3 அனிமல் இருக்குது. ஒன்று வந்து சிங்கம், அது வந்து பவரை வந்து குறிப்பிடுறாங்க. ஆன்டிலோப் அப்படின்னு சொல்லி மான் மாதிரி ஒரு அனிமல் இருக்கு. இந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டாவோட நேட்டிவ் அனிமல். பீவர் வச்சிருக்காங்க. பீவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் எட்வர்டோட கிரவுன் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆல்பர்ட்டாக்குன்னு ஒரு தனி ஃபிளாக் இருக்கு. அந்த ஃபிளாக்ல என்ன இருக்குமோ அதுதான் இங்கேயும் இருக்கு. மேலே இருக்க ரெட் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட இவங்களுக்கு இருக்க ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதுக்கு கீழே இருக்கிற மலை வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி மவுண்டைன்ஸ். அதுக்கும் கீழே கிரீன் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஆல்பர்ட்டாவோட அக்ரிகல்ச்சர் மற்றும் ஃபார்மிங் லைஃப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதாவது ஒரே ஃபிளாக்ல ஆல்பர்ட்டோட ஹிஸ்டரி, நேச்சர், மவுண்டைன், ஃபார்மிங் கல்ச்சர் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளோர்ஸ்ல இன்னும் நிறைய ரூம் பார்த்தோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ரூம் இருக்கு. அப்புறம் இந்த ரூம்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க, அவங்களோட போட்டோஸ் எல்லாமே ஒரு போர்ட்ரைட்டா அழகா வரைஞ்சி வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க சிஎம்க்குன்னு ஒரு தனி ஆஃபீஸ் இருக்கு. அதோட டோரையும் பார்த்தோம். இங்க ஒரு செங்கோல் இருக்கு. இந்த செங்கோல் இருந்தா மட்டும்தான் அசெம்பிளி வந்து ஸ்டார்ட் ஆகும். இது இல்லைன்னா அசெம்பிளி வந்து ஸ்டார்ட் ஆகாது. இப்போ சட்டசபைக்குள்ள வந்துட்டோம். இந்த ஆல்பர்ட்டா ஸ்டேட்ல 87 எம்எல்ஏ தான் இருப்பாங்க. ஸ்பீக்கரோட ரைட் சைடில் வந்துட்டு ஆளுங்கட்சியும், சபாநாயகரோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு எதிர்கட்சியும் உட்காந்துருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக அந்த கிளர்க்கு அவங்கெல்லாம் இருப்பாங்க. கிளர்க்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோலும் வந்து வச்சிருப்பாங்க. மேலெல்லாம் வந்து நிறைய சேர் போட்டிருக்காங்க. ஒரு சைடில் வந்து மீடியா பர்சன்ஸும், ஆப்போசிட் சைடில் வந்து பப்ளிக்கும் வந்து உட்காந்துக்கலாம். இங்கே வந்து ஒரு பெயிண்டிங் வச்சுருக்காங்க. அதில் ஒரு சைடில் வந்து சன் ரைஸ் ஆகிறதும், இன்னொரு சைடில் வந்துட்டு சன்செட் ஆகிறதும் வச்சுருக்காங்க. சட்டசபையை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் 5வது மாடி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணாங்க. சுவிட்ச் ஆன் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட்டர் ஃபவுண்டைன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஆன் ஆச்சு. அது ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் மாதிரி ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நிற்க சொன்னாங்க. அந்த இடத்துல நின்னோன்னா நம்ம மேலே வந்து ஏதோ மழை பெய்கிற மாதிரியான ஒரு சத்தம் வந்து கேட்குது. இதை வந்து இவங்க மேஜிக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இங்கேருந்து வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா வெஸ்ட் எட்மண்டன் மால் தான் நம்ம வந்து போக போகிறோம். You know why?